Golden Couple சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு சண்டே நாங்க கொஞ்சம் வெளிய போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் गाइस. நாங்க இன்னைக்கு தீம் பார்க்குக்கு வந்திருக்கோம். அதோட என்ட்ரன்ஸ் தான் பாருங்க, ரெண்டு மிக்கி மவுஸ் நிக்கறாங்க. சூப்பரா இருக்கு गाइस இந்த இடம். இனி உள்ள நிறைய அட்வென்ச்சரல் விஷயம் இருக்கு. வாங்க வீடியோ பார்க்கலாம். சம்ம வியூ. சார் வண்டி எடுத்துட்டீங்க, ஒன்றும் கிளம்பலையா? சாவி கொடுத்தா ஓட்டுங்க. சாவி தான் இல்லை. சாவி இல்லைனாலும் பரவாயில்ல, தள்ளிட்டாச்சு போங்க. பாருங்க முன்னாடி அது போய் எடுங்க. வண்டியில பயங்கரமா இருக்கு. சாவி இல்லை. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் கைஸ் இந்த கொரில்லா அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கண்டிப்பாக இவர் கூட ஃபோட்டோ எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு போனேங்க. அப்படியே அண்ணன் பக்கத்தில் இருக்கிற வாழை மரத்துலேருந்து ஒரு வாழைப்பழத்தோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் போஸ் கொடுத்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாருங்க நம்ம கொரில்லா அண்ணன். நாங்கள் எல்லாருமே அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருந்தது. எஸ்பெஷலி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குட்டி அணை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அங்கே பக்கத்தில் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் ரொம்பவே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே இந்த பிளேஸ் பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த யானை அண்ணனை பார்க்கும்போது சரி நானும் போய் சருங்களான்னு யோசித்தேன். சரி வேணாம் குட்டி பசங்க விளையாடுறது நம்ம வரைஞ்சா எங்கே உடஞ்சிரு போகுதுன்ட்டு உட்காந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கைஸ். இந்த யானைக்குட்டி அண்ணன் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் கைஸ் நம்ம இப்போ போட்டிங் போகலான்னு தான் கைஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி போட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம போட்டிங் போகலாம் கைஸ். இந்த பிளேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக நிறைய செடி கொடிகள் மரங்கள் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க கைஸ். இந்த தண்ணியும் பாருங்கள் ரொம்பவே நல்லா க்ளீனாக தான் கைஸ் இருந்தது. நான்லாம் இந்த ரங்கராட்டி இடத்துல ஏறவே மாட்டேங்க, எனக்கு செம பயம். வாங்க அந்த ஆர்ட்குள்ளே போகலாம். அங்கே பாருங்க, பொறுமையா அப்படியே வா. பொறுமையா வா. இதுக்கே இவ்வளோ பயப்படுறான். தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்துனுக்கிறாரு. அப்புறமா நானும் எங்கள் வீட்டுக்காரர் விளையாண்டு முடிச்சுட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தோம் காய்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பட்டர்ஃப்ளைலேருந்து தண்ணி வர மாதிரி ரொம்பவே நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற ஒட்டகச்சிவிங்கி சிலையாக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளைஸ்லேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக கண்ணுக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காளான்லேருந்து தண்ணி வர மாதிரி நல்லா இருந்தது. பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்க அந்த தண்ணி வரக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தான் ரொம்ப நிறைய விளையாண்டுட்டு இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துட்டோங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், ஏங்க உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமானா தெரியுமா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் நிறைய கதைகள் சொன்னார். அவர் கேன் வச்சு அந்த காலத்துலலாம் நீச்சல் கற்றுக்குவாங்களாம். ஸோ அந்த கதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறமா ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் ஸோ வாங்க சாப்பிட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட தாங்க போகிறோம். சிம்பிளான ஒரு டிஷ் தான் இட்லி அண்ட் வடகிரி ப்ளஸ் இது தோசை. ஆமாம், வடை, பொங்கல், சின்னதாக அல்வா, அவ்வளோதான். பின்ன பெருசாக கொடுக்குவாங்க, சின்னதாக கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் தலை சுற்றுதுங்க கர்ன்னு. இங்கே பாருங்க, ஐயோ கர்றன்னுங்க. அப்படியே நிற்க அது இன்னொன்று தூக்கிடுங்க. அது
அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நாங்கள் அந்த டாலனுக்கு பாய் சொல்லிட்டு இப்படி கிளம்பிட்டோங்க. எங்களுடைய இந்த வீடியோ